ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு இறால் புளிக்குழம்பு இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம இந்த கருணைக்கிழங்கை தண்ணியில் போட்டு ஒரு புளி கொஞ்சம் போட்டுக்கணும், ஒரு எலுமிச்சளவு, ஒரு டீஸ்பூனு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்றீங்க. அதுக்கு முதல்ல இந்த கருணைக்கிழங்கை வாங்கி ஒரு 4 நாள் தரையில் போட்டு வச்சிடுறது, அந்த அரிக்கிறது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அப்படி செஞ்சுக்கிங்க. வாங்கினோன்னே செய்வேனா, வாங்கி ஒரு 4 நாளைக்கு 4-5 நாளைக்கு தரையில் போட்டு வச்சுருங்க, வெறும் தரையில். அதை அப்படியே கிடக்கட்டும். அப்புறமா எடுத்து இதை செஞ்சிங்கன்னா இந்த அரிப்பு இருக்காது. இப்படி வெந்துடுச்சானே தோலை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா தோல் தனியாக உறிஞ்சிட்டு வரும். அப்போ வெந்துடுச்சுங்கிறப்ப தான் தெரியும். இது நம்ம மூல நோய்க்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஒரு கருணைக்கிழங்குக்கு அப்படி ஒரு குணம் இருக்குது. அதனால் மூல நோய் உள்ளவங்களும் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். மூல நோய் வராமல் நம்ம தடுத்துக்கிறதுக்கு அடிக்கடி அடைக்கடை இதை போல் செஞ்சு சாப்பிட்டுக்கிறது நல்லது. அதுக்கு இந்த தேவையான பொருள்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஒரு வானலியில் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 50 கிராம் போட்டு, வெந்தயம் 1 டீஸ்பூனு போட்டு சவக்க விட்டு பொரிய விடுறீங்க. லேசாக சவந்து வந்ததும் வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை, 2 வெங்காயத்தை பொடிசாக வெட்டி அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் அந்த பூண்டு ஒரு 10 பல், இல்லாட்டி ஒரு பெரிய சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 2 பூண்டு முழு பூண்டை எடுத்து உரித்து அதை போட்டுங்க. பெருசாக இருந்தால் ஒரு 10 பல் போட்டுங்க. போட்டு வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளியும் இதில் வெட்டி அதையும் சேர்த்து வதக்குறீங்க. நல்லா வதங்கினோன்னா அந்த கருணைக்கிழங்கை இது போல் ரவுண்டாக வெட்டி அதையும் சேர்த்து இந்த எண்ணெயோடைய வதக்குறீங்க. நல்லா பிரட்டி வதக்கிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம இந்த இறால் ஒரு 1/4 கிலோ சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்குறீங்க. அதுக்கடுத்து நம்ம இதுக்கு மசாலா சேர்ப்போம். மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனும், அதுக்கடுத்தது மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூனும், அதுக்கடுத்தது மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த கருணைக்கிழங்கு
நல்லா அருமையாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குண்டு. புளி ஒரு எலுமிச்சை அளவு புளி, இல்லாட்டி ஒரு 50 கிராம் நல்லா கரைச்சி இந்த புளியும் அதில் ஊற்றிக்குங்க. புளி அதிகமாகிட வேணாம், புளி இவ்வளோ தான் இருக்கணும். இதுக்கு மேலே கூடுனாக்க நல்லா இருக்காது. அதனால் ஒரு எலுமிச்சை, சின்ன எலுமிச்சை அளவு சைஸுக்கு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கிண்டி தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவுடைய வாசனைலாம் போகிற வரைக்கும். இந்த மசாலா சொன்னேன் இல்லையா, இந்த மசாலா இல்லாட்டி இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மசாலா போடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது போடலாம். அது இல்லாட்டி நீங்கள் இந்த மசாலா போட்டுக்கங்க. 2 கிலோ எது போட்டாலும் உங்களுக்கு கறி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டுங்க. இதெல்லாம் போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கருணக்கிழங்கு மூலவியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்து. அது நல்லா கேட்கும். மூலவியாதி உள்ளவங்களும் இதை செஞ்சு சாப்பிடலாம். மூலவியாதி இல்லாதவங்களும் இதை நம்ம அடிக்கடி இது போல் நம்ம கருணைக்கிழங்கில் சாப்பிட்டோம்னா செஞ்சு மூல நோய் வராமலும் தடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி அதையும் சேர்த்து ஊற்றுறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு கொதிக்க விட்றோம். இது டேஸ்டி பொடி, கடைசியாக டேஸ்டி பொடி ஒரு டீஸ்பூனு 1.5 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அந்த டேஸ்டி பொடி எப்படி செய்கிறதுனா, வெந்தயம் 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு, அரிசி மாவு 1 டீஸ்பூனு, இது 3ஐயும் பொடியாக்கி அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து நீங்கள் போட்டுக்குங்க. நல்லா ஒரு வாசமானமாக டேஸ்டியாகவும் இருக்கும். கறியும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து தோஹா கத்தாரில் நடக்கிற ஒரு ஃபுட்பால் FIFA வேர்ல்டு கப்போட செலிப்ரேஷன், அது கொஞ்சம் வீடியோ கிளிப் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தால் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அருமையான ஒரு கருணைக்கிழங்கு இறால் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போல் நிறைய பயனுள்ள வீடியோக்கள்லாம் இருக்குது, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
வச்சு